ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸ் 7 சாப்டர் 1 பார்க்க போகிறோம். இன்ட்ரொடக்ஷன் ட்ரேசிங் சேஞ்சஸ் த்ரூ 1000 இயர்ஸ். இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி ஏன்ஷியன்ட்லேருந்து மிடிவல் பீரியட் ட்ரான்சிஷன் ஆச்சு, மிடிவல் டு மாடர்ன்றதை எப்படி என்ன எவல்யூஷனால் சொல்கிறாங்க, அந்த ரீஜனல் கிங்டம்ஸ் எல்லாம் எப்படி டெவலப் ஆச்சுங்கிறது தான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் இந்த லெசன். ஓகே, மேப்பு இந்தியன் சப்கான்டினென்ட் பற்றின டிஸ்கவரி இந்த 1144 CE இந்த டைமில் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்த மேப் தான் அராப் ஜியோகிராஃபர் கொண்டு வந்த அல் அட்ரிசி அப்படின்ற ஒரு மேப்பு. அது இந்தியன் சப்கான்டினென்ட் பற்றின டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்துச்சு. அவரோட மேப் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1720s ஃப்ரெஞ்சு கார்ட்டோகிராஃபர் ஒருத்தவங்க அவரதோட இன்னும் டெவலப்டாக பண்ணியிருந்தார். அப்போது அது பார்க்கும்போது என்ன வந்துச்சுன்னா, அது இந்த கோஸ்டல் லேன்லாம் பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் டே மேப்போட கொஞ்சம் சிங்க் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ யூரோப்பியன் செயிலர்ஸ் இதெல்லாம் அந்த டைமில் ரொம்ப அந்த ட்ரேட் சம்மந்தப்பட்டமாக இந்தியாவுக்கு வர ஆரம்பித்தாங்க. ஸோ தே ஆல் ஃபாலோட் திஸ் மேப். இல்லை கனோஜ் உத்தரப்பிரதேஷில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்த டைம்லேயே அவர் பிளாட் பண்ணியிருந்தார். கார்ட்டோகிராஃபர் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஹூ டஸ் மேப் மேக்கிங். ஓகேங்களா? ஓகே, டெர்மினாலஜிஸ் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸில் டேர்ம்ஸ் அண்ட் டைம் பீரியட் தான் ரொம்ப முக்கியம். இதே ஏன்ஷியன்ட் டைமில் யூஸ் பண்ண வார்த்தைக்கும் இந்த டைமில் யூஸ் பண்ணுற வார்த்தைக்குமே டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. நாட் ஓன்லி ஃப்ரம் கிராமர் அண்ட் ஒக்காபுலரி, மீனிங்ஸே மாறுச்சு அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்னா, ஹிந்துஸ்தான்றது இப்போது நம்ம இந்தியாவை குறிக்குது அப்படின்னு சொல்லுவோம். பட் 13th century டைமில் மினாஜி சிராஜுங்கிறவர் ஒரு முக்கியமான க்ரானிக்குலர் அண்ட் அவருடைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிது. அவர் ஹிந்துஸ்தான்றதை எந்த ரீஜன்லாம் பஞ்சாப், ஹரியானா, அப்புறம் கங்கா யமுனாக்கு நடுவில் இருக்க ரீஜன்லாம் ஹிந்துஸ்தான் அப்படின்றது அவர் அந்த டைமில் குறிச்சிருந்தாங்க அப்படிங்கிறார். நெக்ஸ்ட்டு சுல்தானேட்டோடைய எம்பையர் எக்ஸ்டெண்ட் ஆக சவுத் இந்தியாவுக்கு வரைக்குமே அவங்க எடுத்தாலும், பட் இந்த ஹிந்துஸ்தானுன்ற இதில் சவுத் இந்தியாவை அவங்க ஆட் பண்ணலை. எது வரைக்கும் சுல்தானேட் பீரியட் சுல்தானேட்டோடைய கிங்டம் என்லார்ஜ் ஆகிருக்கோ அது வரைக்கும் அவங்களாம் அந்த டெரிட்டரிக்குள்ளே இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாங்க. 14th century டைமில் தான் ஹிண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை அமீர் குஸ்ரோ யூஸ் பண்ணுறார். அது எதுக்காகனா, இந்தியாவுடைய ஜாகிரபிக்கல் கல்ச்சுரல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறார். பாபர் டைமில் 16th century இந்துஸ்தான்ற வார்த்தை யூஸ் பண்ணுறார். அவர் என்ன பண்ணுறாருனா, அவரும் இந்த ஜாகிரஃபி, ஃபானானா அனிமல்ஸ், அப்புறம் கல்ச்சர் ஆஃப் த இன்ஹாபிட்டன்ஸ் இவங்கள பற்றி மென்ஷன் பண்ணுறதுக்காக அந்த டைம்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் போக போக காலப்போக்கில் மாறினது தான் இப்போ ஹிந்துஸ்தான்றதை ஒரு நேஷ்னலாகவும் பொலிட்டிக்கல் மீனிங்காகவும் இப்போ நம்ம கொண்டு வந்துட்டோம். பட் முன்னாடி அந்த மாதிரி இல்லை, அந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஃபாரினர் என்ற டேர்ம் இப்போது ஹூ இஸ் நாட் இண்டியன் வில் பி கால்ட் அஸ் ஃபாரினர். பட் அந்த டைமில் மிடிவல் டைம்லலாம் இப்போ சிட்டியிலேருந்து ஒருத்தர் ரூரலுக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு வில்லேஜுக்கு, அந்த வில்லேஜில் அவர் ஃபாரினர் தான் கூப்பிடுவாங்க. பிகாஸ் ஹி இஸ் எ ஸ்ட்ரேஞ்சர். எனி ஸ்ட்ரேஞ்சர் இஸ் கால்ட் அஸ் ஃபாரினர். அதுதான் ஹிந்தியில் பரதேசி அப்படின்னு சொல்கிறது. அண்ட் பர்ஷியனில் அஜ்னபி. இவங்கெல்லாம் ஃபாரினர்ஸை குறிக்கிற டேர்ம். ஓகே, எப்படி ஹிஸ்ட்ரிஸை முன்னாடி காலத்தில் நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டாரியன்ஸ் என்ன பண்ணாங்க, இந்த 700 to 7750 இதுதான் மிடிவல் டைம். ஓகேங்களா? இந்த டைமில் அந்த டைமில் கிடச்ச காயின்ஸு, டெக்ஸ்டுவல் ரெக்கார்ட்ஸு, அப்புறம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸு, ஆர்கிடெக்சரலுடைய டிசைன்ஸு, இது மூலயமா என்னென்ன ட்ரேட் நடந்துச்சு, எந்த எம்பையர்லாம் அசோசியேட் ஆகிடுச்சுன்றத விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் இந்த டைமில் பேப்பர் ரொம்ப சீப்பாகி
ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது நிறைய டெக்ஸ்ட் ரெக்கார்ட்ஸ் அதிகரிச்சுது இந்த டைமில். ஸோ ஹோலி டெக்ஸ்ட்டு மேலே தான் மினாஜை சிராஜ் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஜியாவுதீன் பரணி இந்த டைமில் ஒரு முக்கியமான க்ரானிக்லர். இபன் பட்டுட்டா, அமீர் குஸ்ரு. ஸோ இவங்களாம் வந்து நிறைய விஷயம் அந்த கிங்டம், அந்த கோர்ட்டில் எந்த கோர்ட்டில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்களோ அதை பற்றின விஷயங்கள்லாம் கம்பைல் பண்ணி கொடுத்தாங்க. மனுஸ்கிரிப்ட்ஸ் நம்மள போன கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். மனுஸ்கிரிப்ட்ஸு அப்போ எப்படி ரெக்கார்ட் பண்ணாங்களோ இப்போது அதே அந்த எவிடன்ஸ் எல்லாம் கிடைக்குது இல்லையா. இதை வந்து ரொம்ப ரிச் பீப்புள் லைக் மர்ச்சன்ட்ஸு, அப்போ டெம்பிள்ஸ், இவங்கள்ட்ட தான் அதோடைய பவர் இருந்துச்சு கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ அவங்க தான் வந்து அதை கலெக்ட் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கடந்த காலத்தை பற்றி அவங்களுக்கு கொடுத்துச்சு. ஓகே, ரைட்டிங் பேப்பர் இன்க்ரீஸ் ஆகுச்சு. ரைட்டிங்குன்னு நம்ம இன்க்ரீஸ் ஆகும்ன்ட்டு பார்த்தோம் இல்லையா. ஃபஸ்ட்டு ரைட்டிங் தான் ஸ்க்ரைபு. கயஸ்தாஸ்ன்ற பேருன்னு நம்ம போன கிளாஸில் படிச்சுப்போம். ஓகேங்களா. ஸோ ப்ரெஸ்ஸு, பட் பேப்பர் இதுவாச்சு தவிர்த்து அதை வந்து அச்சிடுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் நம்மளுக்கு அப்போது பயங்கரமாக கிடைக்கல. ஸோ ப்ரெஸ்ஸு, நோ பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுங்கிறதுனால ஸ்க்ரைப்ஸ் தான் வந்து அந்த மனுஸ்கிரிப்ட்ஸ்லேருந்து ஒவ்வொன்றுத்தையும் அவங்க எழுத ஆரம்பித்தாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அந்த அவங்க பார்த்ததுலேருந்து அவங்க பர்ஸ்பெக்ஷனில் எழுத ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த எழுதுறதோட பிரச்சனை என்னென்னா அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் மாற ஆரம்பிச்சிது. ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க காப்பி பண்ணும்போது. ஸோ வந்து அதில் ஹிஸ்ட்ரி வந்து இவங்க எக்ஸாஜரேட் பண்ணி எழுதியிருக்காங்களான்றத, இல்லை ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் மிஸ்கம்யூனிகேட் ஆகிருக்கா இப்படின்ற டவுட்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. இதுதான் மினியேச்சர் அப்படிங்கிற சைஸ் இந்த டைமில் தான் எவால்வ் ஆக ஆரம்பிச்சிது. மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதுதான். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஹேண்ட் ரைட்டிங்கும் வர ஆரம்பிச்சிதுங்க. ஃபஸ்ட்டு நாஸ்தலிக் ஸ்டைல் அப்படின்னு ஒன்று, லெஃப்ட் சைடில் இதுதான் நாஸ்தலிக்கு, இது வந்து ஷிகாஸ்தே ஸ்டைல் அப்படின்னு சொல்லி. இது ரொம்ப டென்சராகவும் இது ரொம்ப திக்காகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டைல்ஸையும் எவால்வ் ஆக ஆரம்பிச்சிது இந்த டைமில். அண்ட் 14th சென்ச்சுரியில் நம்ம ஜியாவுதீன் பரணி அவர் வந்து ஒரு க்ரானிக்கல் எழுதியிருப்பார். ஃபஸ்ட் வெர்ஷனுக்கும் செகண்ட் வெர்ஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லை எது ஃபஸ்ட் வந்துச்சுன்றதே தெரியல. ஸோ இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் வர ஆரம்பிச்சிது. நியூ சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் குரூப்ஸ் இந்த டைமில் வந்து ஹிஸ்டாரியன்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணாங்க. பிகாஸ் ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அங்கேருந்து நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் இங்கே கொண்டு வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இரிகேஷன், வீல் இன் இரிகேஷன், பர்ஷியன் வீல் இன் இரிகேஷன் இது வர ஆரம்பிச்சிது. ஸ்பின்னிங் வீல், வீவிங், அப்புறம் காம்பேக்ட்க்கு ஃபயர் ஆர்ம்ஸ், நியூ ஃபுட் அண்ட் ப்ரிவிலேஜஸ். ஸோ ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கா, அந்த ஃபுட் ஹேபிட்ஸு, அந்த க்ராப்ஸ் எல்லாம் இங்கே கல்டிவேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ பொலிட்டிக்கலாக எக்கனாமிக்கலாகவும் சேஞ்சஸ் ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிது. இந்த டைமில் வந்து மொபிலிட்டி, மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ மக்களும் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப தயாராக ஆரம்பித்தாங்க. மேப்பும் இன்க்ரீஸ் ஆச்சு இல்லையா. ஸோ வந்து இட் பிகேம் ஈஸியர் டு ட்ராவல். ஸோ ரிச் கிளாஸ் பீப்புள், ராஜ்புட்ஸ் இந்த டைமில் தான் எமர்ஜ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தான் வந்து சக்திரியா கேஸ்ட் அப்படிங்கிறது. சக்திரியாங்கிற அவங்க வந்து ரூலர்ஸ், அது மட்டும் இல்லாமல் சோல்ஜர்ஸ், கமாண்டர்ஸ், இது எல்லாமே அவங்க இந்த ராஜ்புட்ஸ் அந்த பேர் சம்மந்தப்பட்ட ஆளுங்கள் இவங்க எல்லாருமே அந்த டைமில் இருந்தாங்க. மற்றவங்கெல்லாம் யார் எமர்ஜ் ஆகிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மராத்தா, சீக்ஸு, ஜாட்ஸ், அஹோம் ஹூஸ் ரூல்ட் இன் அசாம்
ரீஜன், அசாம் ரீஜன், ஹோம் கிங்டம். ஓகேங்களா. கயாஸ்தாஸ் இப்போ தான் மேலே பார்த்தோம். தேர் கால்ட் அஸ் ஸ்கிரைப்ஸ். அண்டு இப்போ வந்து ரொம்ப பொலிட்டிக்கலி இம்பார்ட்டண்ட் அந்த டைம் வருது. என்ன நடக்குது இந்த டைமில்? அக்ரிகல்ச்சர். ஸோ மக்கள் ரொம்ப டெவலப் ஆகுறாங்க. மக்கள் பாப்புலேஷன் இது எல்லாத்துக்கும் சமாளிக்கணும், ரிசோர்ஸஸ்லாம் தேவை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாரஸ்ட்லாம் அடித்து அக்ரிகல்ச்சருக்கு கொண்டு வராங்க. ஸோ அங்கே இருக்க ஃபாரஸ்ட் பீப்புளெலாம் மைக்ரேட் ஆகணுமா? ஸோ இது அக்ரிகல்ச்சர் டெவலப் ஆச்சுன்னா பெசன்ட் குரூப் அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஃபார்ம் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புள் எமர்ஜ் ஆகும்போது ரீஜனல் மார்க்கெட்ஸ், ப்ரீஸ் கிளாஸு, மொனாஸ்ட்ரீஸு இவங்களுக்கெல்லாம் இந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ்லாம் போய் சேரணும். ஸோ இவங்களாம் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. அண்டு முக்கியமாக அக்ரிகல்ச்சர் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆனால் தான் நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸாக இருக்கும் போது தான் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். பிகாஸ் பீப்புள் வில் பே டேக்ஸு. ஸோ நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க, கம்மி ப்ரொடியூஸ் பண்ணுறவங்கன்ற ஒரு ரிச் புவர் டிவைட் அப்படின்ட்டு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ யார் ப்ரொடக்டிவ் லேண்ட் வச்சுருக்காங்க, யார் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி ஜாஸ்தி வச்சுருக்காங்க, இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்சியேஷன் வர ஆரம்பிச்சிது. ஸோ நிறைய ஆக்குபேஷனுக்கு ஏற்ற மாதிரி பீப்புள் குரூப் ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்க. திஸ் லெட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் கேஸ்ட், ஜாதி கேஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபார்மேஷன் வர ஆரம்பிச்சிது. ஸோ ஆனால் ஏரியாவுக்கு ஏரியா அந்த கேஸ்ட் அந்த ஆக்குபேஷனுடைய டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த ஹையரார்க்கி மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குன்னு தனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருந்தாங்க. அந்த ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் ஒரு எல்டர் பீப்புள், அவங்க தான் வந்து வாட் டு சே ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட்டை பண்ணுறதுக்கு ஆள் மாதிரி வச்சுருந்தாங்க. அதாவது ஜாதி பஞ்சாயத்து. ஸோ வில்லேஜஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பஞ்சாயத்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு எல்டர் தான் அவங்க சீஃபு. அவங்க சொல்கிறது தான் மற்றவங்கெல்லாம் கேட்பாங்க. அண்ட் ரீஜன் அண்ட் எம்பையர் இந்த டைமில் யாரெல்லாம் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, சோலாஸ், முகல்ஸ், டூக்ளக்ஸ். மிடிவல்லையே இவங்க தான் மேஜர் பார்ட். பிரசஸ்தி அப்படின்னு சொல்லி நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு ரூலருக்கு ஏற்ற மாதிரி பிரசஸ்தி அப்படின்றது அந்த கோர்ட் போயட்ஸ் பண்ணாங்க. ஒரு ஒரு முக்கியமான பிரசஸ்தி தான் பால்பன் பற்றி தெரிய வந்துச்சு. அவர் வந்து பெங்கால் ரீஜன் ஈஸ்ட்லேருந்து ஆப்கானிஸ்தான் சைடு வெஸ்ட் வரைக்கும் அண்டு சவுத் இந்தியா, அதாவது திராவிடா. ஸோ எல்லா ரீஜன் இந்த சைடு எல்லாமே கவர் ஆகிருந்துச்சு பால்பன்ற ரூலர்கிட்ட அப்படின்ற எவிடன்ஸ் அவர் கோர்ட்டில் ஒர்க் பண்ண பிரசஸ்தி, அந்த டைமில் கிடச்ச பிரசஸ்தியில் தெரிய வருது. 1266 to 1287. ரஃப்பாக நம்ம இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டா யார் ஃபஸ்ட்டு வந்தால் யார் அதுக்கு அடுத்து வந்தாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அமிர் குஸ்ரு 1318 அவர் சொல்கிறது தான் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் ரொம்ப எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றத இவருடைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லேருந்து தெரிஞ்சுக்க முடியுது. சான்ஸ்கிரிட்டுங்கிற ஒரு இது வந்து ஒரு எலைட் லாங்குவேஜாக இருந்துச்சு. காமன் பீப்புளுக்கு அதெல்லாம் தெரியாது. ஒன்லி ப்ரீஸ்டி கிளாஸ், பிராமணாஸ், இவங்க மட்டும்தான் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ தே வேர் த லேர்ன்டு மென். இந்த டைமில் வந்து நிறைய டிஸ்டிங்க்ட் ஜியோகிராஃபிக்கல் டைமென்ஷன்ஸ் இருந்துச்சு. அண்டு முக்கியமாக பார்த்திங்கன்னா சோலாஸ், கல்ஜி, துக்ளக், முகல்ஸ் ஒருத்தவங்களுக்கு அடுத்து இவங்க எல்லாம் எமர்ஜ் ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ வந்து இவங்க இந்த டைம் தான் மிடிவல் எரா அப்படின்ற பேருக்கே இடம் கொடுத்துச்சு. ஸோ பேன் ரீஜனல் எம்பையர் ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் ஆனால் எல்லாமே ஸ்டேபிளாக இருந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. ஒரு 18th century போல் முகல் எம்பையர் டிக்ளைன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நிறையா ரீஜனல் ஸ்டேட்ஸ், ரீஜனல் கிங்டம் அப்படியே குட்டி குட்டியாக பிரிய ஆரம்பிச்சிது. ஸோ அவங்களுக்கான கவர்னன்ஸ் ட்ரெடிஷன் இதெல்லாம் மேக் பண்ண ஆரம்பித்தாங்க.
அண்ட் ரிலீஜன், ஓல்டு அண்ட் நியூ ரிலீஜன் ரொம்ப வந்து டீப்லி பர்சனலாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ரிலீஜன் அப்படிங்கிறது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஏஜென்சி அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த லோக்கல் கம்யூனிட்டிஸோட ரொம்ப டீப்பாக அட்டாச்சாக இருந்துச்சு. இந்த டைமில் தான் ஹிந்துவிசமோடைய ஜெனித் சொல்லலாம், அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிது. நியூ டைட்டிஸு அண்ட் டாமினன்ட் குரூப்ஸாக பிராமணர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. அண்ட் மேஜர் டெவலப்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பக்தி மூமெண்ட். இறைவனடி சேர்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சிது. ஸோ நிறைய ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபிஸ் எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சிது. அட் த சேம் டைம் குரான் ஃபர்ஸ்ட் டைம் 7th century டைமில் குரான்ற ஹோலி புக்காக டெவலப் ஆக ஆரம்பிக்குது. முஸ்லீம்ஸு இதுதான் அவங்களோட ஹோலி புக்காக எடுக்க ஆரம்பிச்சுறாங்க. அல்லாஹ் அப்படின்றவர் எமோஜ் ஆக ஆரம்பிக்கிறாரு. அண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் முஸ்லீம், ஷியா, சன்னி அப்படின்ற ஒரு ஸ்ப்ளிட் வருது. ஷியா யாருன்னு பார்த்தீங்கன்னா அலி, அதாவது ப்ராஃபெட் முகமதோடைய சன்னின்லாம் இருக்கார்ல, அவர் தான் வந்து லெஜிட்டிமேட் லீடராக ஒரு ஹையஸ்ட் அத்தாரிட்டியாக அவங்க வழிபடுவாங்க. சன்னிங்கிறவங்க வந்து கேலிஃபேட்ஸ், ஏர்லி லீடர்ஸ் சொல்லுவாங்களே கலிஃபா அப்படின்னு சொல்லி, அவங்கள தான் வந்து சன்னி, இவங்க வந்து வர்ஷிப் பண்ணுவாங்க. அண்டு ஹிஸ்டாரிக்கல் பீரியட்ஸ், திங்கிங் அபவுட் டைம் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் பீரியட்ஸ் 19th century முக்கியமாக ஹிஸ்டாரியன்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹிந்து, முஸ்லீம் அண்ட் பிரிட்டிஷ், ஸோ இந்த மாதிரி கம்பைல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹிஸ்ட்ரியை வந்து எப்படி இவங்களுடைய இந்த மூணு பேரோடைய கான்ட்ரிபியூஷனுக்கு ஏற்ற மாதிரி ஹிஸ்ட்ரி ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டெவலப்மெண்ட்ஸு இந்த மாதிரி டிவைட் பண்ணுறதுனால டெவலப்மெண்ட்ஸ் வந்து டைவர்சிட்டி அப்படிங்கிறது குறைஞ்சி போயிடுச்சு. இந்த 3 பேர் வந்து டாமினண்ட்டாக இருக்கவங்க 3 பேரை மட்டுமே குறிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் மூமெண்ட்ஸ் ஆஃப் த பாஸ்ட்டு. ஸோ எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஃபேக்டர்ஸ் கண்டிப்பாக ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் உள்ளே வந்துச்சுன்றதை நம்ம பார்த்தோம். எப்படி ஹண்டர் கேதர்ஸ்லேருந்து ஃபார்மர்ஸாக மாறுறாங்க, அதுக்கப்புறம் ஃபார்மர்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ், அக்ரிகல்ச்சர் ரொம்ப நல்லா போச்சுன்னா ப்ரொடியூஸ், ஸோ அதை ட்ரேட் பண்ணணும். ஸோ டவுன்ஸ் அண்ட் வில்லேஜஸ்க்கு பீப்புள் மைக்ரேட் ஆக ஆரம்பித்தாங்க. அப்புறம் எம்பையர், கிங்டம், அந்த கிங்டம், எம்பையர் இவங்கெல்லாம் எப்படி செயல்பட்டாங்க, இதெல்லாம் ஹிஸ்ட்ரிஸு அந்த கோர்வையாக கம்பைல் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் மிடிவல் டு மாடர்ன் டைமில் தான் நிறைய மேஜர் ரிலீஜன்ஸு, யூரோப்பியன் ட்ரேடிங் கம்பெனிஸ் இவங்கெல்லாம் உள்ளே வந்தாங்க. ஸோ லெட் டு த இன்டெலெக்சுவல் அட்வான்ஸ்மெண்ட். இப்போ இங்கே இந்த பீரியடில் இன்டெலெக்சுவல் அட்வான்ஸ்மெண்ட் நடக்குதுன்னா மிடிவல் டைமில் லேக்கிங்ன்றது எடுத்துக்கலாமா? ஸோ அதுதான் வந்து மிடிவல் டு மாடர்ன் ட்ரான்சிஷன் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த புக்கில் நம்ம மிடிவல் எரா 13th, 14th, 15th century இந்த டைமில் எப்படி கிங்டம்ஸ் எமர்ஜ் ஆச்சு, முக்கியமாக சொல்கிற டெல்லி சுல்டனட்ஸ், முகல்ஸ், அப்புறம் பிரிட்டிஷோட இன்ஃப்ளெக்ஸ் எப்படி வந்துச்சுங்கிறத லெசனில் பார்ப்போம். ஓகே, இப்போ புக் பேக் பார்ப்போம். Who was considered foreigners in the past? Who was a stranger is also a foreigner அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஸ்ட்ரேஞ்சர்ன்றதுலே ஃபாரினர் தான் சொன்னோம். அப்புறம் ஹிந்தியில் பர்தேசி அப்படின்ற ஒரு டேர்ம் பார்த்தோம். அப்புறம் பர்ஷியனில் அஜ்னபி அப்படிங்கிற ஒரு டேர்ம் பார்த்தோம். ஸோ இவங்களாம் தான் ஃபாரினர் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஓகே, we do not find inscriptions of the period after 700. ஃபால்ஸ். 700 to 1750 இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், காயின்ஸு இதை பேஸ் பண்ணி தான் ஹிஸ்டாரியன்ஸு அந்த டைமில் நடந்த ஹிஸ்ட்ரியவே டெபிக்ட் பண்ணாங்க. ஸோ எப்படி அது இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இல்லாமல் இருக்கும்? மராத்தாஸ் அசஸ்டட் தட் பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் டியூரிங் திஸ் பீரியட். ட்ரூ.
Correct. Forest villages were sometimes pushed out of their lands with spread of agricultural settlements. True. Sultan Ghiyasuddin Balban controlled Assam, Manipur and Kashmir. False. Fill in the blanks. Archives are places where manuscripts, documents, records. ஸோ அந்த ரிச் கிளாஸ் மர்ச்சன்ட் பீப்புள் இவங்கள்ட்ட தான் அதை ப்ரிசர்வ் பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா டெம்பிள்ஸில். அவங்கெல்லாம் வந்து ஆர்கைவ்ன்ற ஒரு பிளேஸ், இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் வச்சுருந்தாங்க, அதுதான் அது. ஓகே, நெக்ஸ்ட் ஹூ வாஸ் அ 14th century chronicler? ஜியாவுதீன் வர்னி. அண்ட் டேஷ் are where some of the new crops introduced into the subcontinent during this period. Potato, corn, chili, tea, coffee. Okay, list some of the technological changes associated with this period. Irrigationக்கு Persian wheel, அப்புறம் spinning wheel for weaving, firearms in combat. Okay, what were some of the major religious development during this period? Some of the major religious development na worshipping the deities, temples build பண்ணாங்க, Brahmanas உடைய importance ஜாஸ்தி ஆச்சு, so they became dominant. பக்தி எமர்ஜ் ஆச்சுன்னு பார்த்தோம். and new religions like Islam, Quran இதெல்லாம் டெவலப் ஆச்சு. so migrants இவ்வளோ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பித்தான். ஓகேங்க, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.